The Kashmiri chili. Understand. So we bought the ingredients in India. We came from India 2 weeks ago. But also a bit sweet and also a bit like herbal. ஓகே பயங்கர மாசமாக இருக்கு போது நினைக்கிறேன். முடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க. பாய் பாய். பாட்டிமா எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அன்பான ஆளாக இருக்காங்கப்பா. To show other people if you want. Okay. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட் எல்லாம் நான் அங்கே போடுவேன். அதோட நான் ரெகுலராக லைவும் வருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோ ஆரம்பிக்கலாம். வித் ஹேண்ட்ஸ். Okay, spread it. That's okay. She told I think. இட்லி டப்பா மாதிரி தான் இப்போ இருக்குது. ஒன்று அடிக்கின்னு இருக்கும். எனக்கு ஒரு காம்படிஷன் நீங்கள் அவங்க வாங்கி எடுத்துனிக்காங்க. வருது பார்த்தீங்களா நம்மளை நோக்கி செம்மையாக வர இருப்பா முட்டை தெரட்ட. மக்களே வீட்டுக்குள்ளே 20 ஆடு வந்துருக்கான். எஸ் கேட் ஆடுங்களை உள்ளே இறக்குறாங்க. எல்லாம் குட்டியே கொஞ்சம் பெருசாக இருக்குது. தப்பிக்க பார்க்குது, பயப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. பயந்து போய் உட்காந்துருக்கு. யாராவது நைட்டை எங்களை கடத்துறீங்கன்னு உள்ள நிறைய பேர் இருக்காங்க. இதுங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெட்டல் இதுதான் காரில் வந்து இறக்குனாங்க ஆடுங்களுக்கு. மக்களே ஆட்டெல்லாம் மேலே கீழே ஏற்றி நிற்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்னு பேசிக்காக ஆண் பெண்ணுன்னு பிரிச்சுன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் தாறுமாறாக தூக்கி போடுறாங்க. பேசிக்காக இந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் ஆட்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க, கிளம்பிடுவாங்க. கலங்கத்தல் ரோட்டில் ஒரு பையன் இல்லை. ரோடு ரொம்ப நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லான இடம். இங்கே யாரோ இருக்காங்க. மணிஷா மார்னிங். வெரி குட். இன்னும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வேலை பார்த்துன்னு இருக்கேன். ஆக்சுவலி ஆட்டுக்கு சாப்பாடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கோ இதுக்கோ புல்லை அரிக்கும் நவீன மிஷின் போல் இந்த இதெல்லாம் அப்படியே பீஸாக இருக்குது ஆடுங்களுக்கு. ஆடெல்லாம் இப்படி தான் இருக்குது. நைட்டு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியல. பட் காலையில் ரொம்ப தெளிவாக நம்மளை பார்த்து பயப்படுது. லைட்டாக கிட்ட வந்ததுனால எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு இங்கே தான் புல் வச்சாங்க. அது சாப்பிட்றதுக்குன்னு வைக்கிற ஒரு இடம் நல்லா இருக்குது. நைட்டாக செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கருகருன்னு செம்மையாக இருக்குது. எல்லாம் வாயை போட்டு மின்னு இருக்காங்க. பசியில் இருக்காங்க போல். மூக்கு சளி தலைவருக்கு. இங்கே ஒருத்தர் உச்சா அடிச்சுன்னு இருக்கார். பப்ளிக்காக உச்சா போகிற நீ அது மூஞ்சியும் அந்த பாத்ரூம் அப்படியே ஒரு ஆட்டிடியூட் மாதிரி இருந்துச்சு. அடப்போடா அப்படின்ற மாதிரி. மக்களே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் சாமான் வாங்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி மான்டூ செய்யலான்னு பார்த்தோம். ஸோ அதனால் மைதாவும் வேறு எதுவும் வாங்க போகிறோம். மீட்டு பார்த்தீங்கன்னா பல விதமாக இருக்குப்பா. கால், கை, மூக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கறி தான் வாங்க போகிறோம். பேசிக்காக மாட்டுக்கறின்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் மான்டூ செய்ய போகிறோம். தெரியுதா பலன்னு. அங்கேருந்து மீட்டை எடுத்துன்னு வந்து அந்த பையன் வெயிட்டு போட்டுனிருக்கான். எக்ஸாக்டாக 1 கிலோ வாங்குகிறோம்ப்பா நம்ம. மக்களே இங்கே ஒரு கறி இருக்குல்ல, இது வந்து குதிரை கறி. ஸோ ஒரு மாதிரி டியூப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அதோட குடலாக கூட இருக்கலாம். செம ஹார்டான மீட்டுப்பா குதிரை கறி. காய்கறி செக்ஷனு. நம்ம கீரை வேணும். கீரை இங்கே இல்லை, வெங்காயம் தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நோ ஸ்பினாஷியா? ஓ ஒரு வேளை அது கீரையாக இருக்கலாம். திஸ் இஸ் கொரியாண்டர் ஆர் பார்ஸ்லே? பார்ஸ்லே வாப்பா. பார்க்குறதெல்லாம் வேணுன்றாங்க. இந்த மாதிரி தான் பெஷாரிக்கோட தெருக்கள் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு பெரிய டவுன் தான். அது என்ன டம்மஸாக போயின்னு இருக்கும். ஒரே டம்மஸ் தான் சுற்றின்னு இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம வந்து மான்டூ எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். மான்டூன்றது உஸ்பெகிஸ்தானில்
மோமோஸ் மாதிரி இருக்கிற ஒரு டிஷ்ஷு ஆனால் பெருசாக இருக்கும். இஸ் இட் மான்டு ஆர் மான்டு? மான்தே. Different. For example, my mom from she says monte. மான்தே. பாட்டி அவங்க காலத்தில் மான்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இன் பெஷாரிக் தேசே நான்தலி. மார்கலால மான்தடிதாவா? ஸோ மான்தே இவங்க லோக்கலி சொல்கிறது. பேசிக்காக ஃபஸ்ட்டு வெங்காயம் கட்டுறோம். இது வெங்காயம் பையன் பார்த்தீங்கன்னா உரிச்சுன்னு இருக்கான். இங்கே இது வந்து மைக்கான்னு சொல்கிறாங்க. மைக்கானா அது பேர் என்னது, மாவு. இஸ் இட் த சேம் ஃப்ளோர் ஃபார் மேக்கிங் பிரெட்? Yes. அதே தான் சப்பாத்தி மாவு தான், ஆனால் வெள்ளையாக இருக்குது. ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோன்னா 2 கப்பு மாவு. ஸோ 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி, அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. பையனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் போல், அப்படியே வெங்காயத்தில் ஒரு காதலோடு பிடிக்கும். ஸோ போயின்னு இருக்குது. இங்கே ஏற்கனவே மீட் அட்டியாச்சு. இங்கே ஒரு மீட் கட்டிங் போயிட்டு இருக்கு. ஆர் யூ குட் அட் கட்டிங்? நாட் ரியலி. Am I good at cutting? Not meat. Maybe other stuff. நல்லா வெட்டுவாலாம். நான் கறி அவ்வளோ வெட்ட தெரியாதான். எல்லாருக்கும் கண் எரியுது பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா மூக்கு உறிஞ்சினே உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணுலாம் கண் என்ன சொல்ல தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த பையனும் பயங்கரமாக தண்ணி விட்டுன்னு இருந்தான் கொஞ்சம் நேரம். கறி வெட்டலான்னு பார்த்தேன். இது மாட்டுக்கறிப்பா. ஃபஸ்ட் டைமாக மாட்டுக்கறி வெட்ட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு நவுறோம். கட்டிங் இங்கே ஒன்றும் போயிட்டு இருக்கு. பையன் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்ஸ் ப்ரோ, ஒர்க்கிங் ஹார்ட் ப்ரோ. சிவா உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வாட் யூ கால் திஸ் திங் ஹியர்? Roller, I don't know, spreader. நம்ம We say oklo in Uzbek. ஒக்கலோப்பா. நம்ம என்ன சொல்லுவோம், மாவு உருட்டுறது இது ஒன்று. ஸோ அதே தான். ஸோ இது வந்து இதுதான்ப்பா பரோட்டா செய்கிற மாவு. அதை வச்சு தான் செய்கிறோம். எக்ஸ்ட்ரா பவுடர் வச்சுருக்காங்க, வேணா எடுத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் திருச்சி கிடைக்குது பார்த்தீங்களா? Not to stick. I sometimes. இந்த மாதிரி தான் இப்போ மான்டோட மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பரோட்டா எஃபெக்டில் தான் செய்கிறாங்க. வாட் இஸ் தட் ஒன்? Okolo. தட்ஸ் ஆல்சோ ஒக்கலோ. பெரிய ஒக்கலோ போல். This is long oklo. This is Oh. short oklo. குட்டி ஒக்கலோ, பெரிய ஒக்கலோ. அவங்க பெரிய ஒரு மரக்கட்டி வச்சுருக்காங்க சப்பாத்தி உருட்டை. குந்துஸ்தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது அக்கலவு, Oh, the இது person ஜுவாவா. always knows. நோஸ் பெட்டர். Yeah. This is jua. I forgot. This is oklo. ஓ திஸ் இஸ் ஒக்கலோ. Yes. இதுதான் ஒக்கலோவாம்ப்பா, பெரிய கட்டை. அது பேர் ஜுவாவாம். This is jua. ம். எல்லாரும் ஊட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ மாஷா ட்ரை பண்ணுங்க. பட் இட்ஸ் ஸ்டிக்கிங் அகெயின் டுகெதர். Yeah. சப்பாத்தி ஆச்சு, சப்பாத்தி பரோட்டா மாவுனால திரும்பி ஒட்ட பார்க்குது. ஸோ அதை இழுத்து போட்டு இந்த இது ஃபுல்லாக அப்படியே பெருசாக இருக்கணும். இன்னும் புது விதமான டெக்னிக்கில் ஏதோ பண்ணுறாங்க. With a spread like this, okay? கையை வச்சு இழுக்கணும் போல் சைடில். Only not this. Only this part, like. சைடை மட்டும் இழுத்தா போதும் அப்படின்றாங்க. And now this way. You should like different way to spread. ஃபஸ்ட் இப்படிக்கா இழுக்கணும், அப்புறம் அப்படிக்கா இழுக்கணும். So now fold it over Yes, like this. fold it and do like this. Yes, do like this. Wait. You should like this. I will try. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. Like this. பெருசாகுது பெருசாகுது. நல்லா ஜாலியாக இருக்குப்பா. ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டிங் கிட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ இதை ரெடி பண்ணிட்டா அதை தூக்கி இதில் கொட்டின்னு குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. It's not that difficult, however, it takes a while, I think. It gets boring after some time, I think. To like, I think you buried someone here. ஏதோ கொசுவை போட்டு நசுக்கி காலி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்போ மரிசா ட்ரையிங். கையில் மேட்டெல்லாம் கழட்டி எடுத்து ட்ரை பண்ணுறான் அந்த பொண்ணு. This side, like with hands. But Okay, spread it. that's what she told, I think. Yes. Because only if we pull it out, it will get bigger. This guy like to stick together. மக்களே அந்த வெங்காயம் மீட் அதெல்லாம் இருந்துச்சுல, அதை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எண்ணெய் ஊற்றுனாங்க.
ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. மக்களே எல்லா பக்கமும் சப்பாத்தி ஊட்டின்னு இருக்காங்க. சப்பாத்தின்றதை விட அந்த மாட்டுக்கான தோல் நசீபாக தான் இருக்கிறதுல பெருசு வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு மேலே பண்ணுறது இது பிகேம் லைக் பேப்பர், ரொம்ப தின்னாயிடுச்சுப்பா. பரோட்டா சுற்றுறவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு தான் வராது. இந்த பரோட்டாலாம் காற்றுல பறக்க விடுவாங்களே, அவங்க அசால்ட்டாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி மாவு அப்போ போட்டுக்கிறாங்க, அந்த கட்டையில் ஒட்டக்கூடாதுன்னு. சப்பாத்திக்கு என்ன செய்வாங்க அதே தான், ஆனால் பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்கப்பா. பெரிய அளவில் அந்த இதை பேப்பர் மாதிரி ஒட்டியாச்சு. லேயர் செய்கிறாங்க பேசிக்காக. கீழே ஒரு இடத்த போட்டு அதுக்கு மேலே ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒன்று போடுறாங்க. ஸோ பீஸாக ஒவ்வொரு இதாக கட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மாண்டோட தோல் ரெடி ஆகுது. நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட, எல்லாம் சுற்றி இருந்து பார்த்துருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அலூரா. செம்ம சாஃப்டாக செஞ்சுருக்காங்கப்பா, அப்படியே மெலிஸாக இருக்குது. சீஸ் இருக்கும்ல அந்த அளவு மெலிஸாக இருக்குது. குந்துசான் அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாவு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான்ப்பா, சாமான்லாம் எடுத்து எல்லாத்துலேயும் நிரப்பணும். சமோசா சுற்றுவாங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி தான்ப்பா செய்யணும். ஃபஸ்ட்டு அது 2 ஜாயிண்ட் அடிக்கணும், அப்புறம் இது 2 ஜாயிண்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது பிடிச்சி சைடில் ஜாயிண்ட் அடிக்கணும். ஓப்பனாக இருக்க இடத்தெல்லாம் ஒட்டி விட்டுறணும், ஒரு பொட்டலை மாதிரி ஏறும். அவ்வளோதான், எடுத்து அப்படியே வச்சிடணும். Don't you have to cook the meat before putting it inside? No. Yes, actually we do. How long does it take? 40 minutes. 40. மக்களே, மாண்டே செய்கிறதுக்கு ஒரு தனி டிஷ் வச்சுருக்காங்க. அது என்ன பாத்திரம் ஒன்று, நம்ம ஒரு இட்லி பாத்திரம் இருக்குல்ல அந்த டிசைனில் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு. ஏன்னா மாண்டுவும் அது என்ன ஸ்டீமில் தான் வைப்பாங்க, இட்லி மாதிரியே. இட்லி டிசைனில் இருக்குது. ஸோ மொத்தம் 1 2 3 4 டப்பா இருக்குது. இது கீழே நம்ம தண்ணி ஊற்றுவோம்னு நினைக்கிறேன். நம்ம அதான்ப்பா எண்ணெய் தொட்டு வைக்கணும். நிரப்பிட்டான் பையன், இவன் தான் ஹார்ட் ஒர்க்கர். அடுத்த ரவுண்டு. ஸோ அதை எடுத்து எண்ணெய் தொட்டு வைக்கணும். கீழே மட்டும்தான் தொடணும், ஏன்னு தெரியல, தெரியும் ஏன்னா கீழே டிக்கி ஒட்டக்கூடாதுன்ட்டு, ஏன்னா ஸ்டீம் பண்ணுமா ஒட்டிக்கோல. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இது அப்படியே தூக்கணுன்னா இது கீழே இருக்க லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் அந்த லேயர்ஸ்லாம் ஃபிட் ஆகும். நல்லா காற்று வர அளவுக்கு சூடாயிடுச்சா, இதில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறாங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட் இதில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கீழே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே வச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். Why are you pouring normal water? Yes. You want to reduce the temperature? Yeah. ரொம்ப சூடு வேணாம் போல். இட்லி டப்பா மாதிரி தான் இப்போ இருக்குது, ஒன்று ஒன்றா அடிக்கின்னு இருக்கும். எனக்கு ஒரு காம்படிஷன், நீங்கள் அவங்க விளாக் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சும்மா எடுக்காங்க. நான் Sometimes we made a lot of when I was young. We put this place as well. Really? Yes. Nice. Wow. அதுக்கு மேலே உட்காருது மொத்தம் சேர்ந்தது ஒரு டப்பா. கீழ் பகுதியில் தண்ணி, கீழே எல்லாத்துலேயும் ஓட்டை இருக்குல்ல, ஓட்டை வழியாக அப்படியே ஆவி ஏறி மேலே ரெடியாகும். செம காமெடியாக போயிட்டு ஒரு மாண்டு கொண்டாட எவ்வளோ மாண்டு செய்ய முடியும் தெரியல. நசீபா, do you know how much pieces we can keep in that in total? Number of mantu? 50. Yes. அது ஒரு இதில் 50 வைக்கலாமாப்பா. சப்பாத்தி உருட்டுற மாதிரி ஒரு பெரிய கட்டையும் இருக்குது, பெரிய பிளேட்டும் இருக்குது, அதில் வச்சு உருட்டலாம். ஸோ நம்ம துணியில் வச்சு உருட்டின்னு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த கட்டையில் வச்சு உருட்டுறாங்க. கட்டையில் இன்னும் நல்லா ஃப்ளாட் ஆகும். செம்மையாக செய்கிறாங்கலாம். இதில் செஞ்சால் இன்னும் ஈஸியாக செய்யலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டாங்க அந்த அக்கா. பேப்பர் மாதிரி வச்சு பார்த்தீங்களா. குட்டி பாப்பா ஏரியாக்குள்ளே வந்துருச்சு. எல்லாம் ஊற்றின்னு இருக்காங்க. வெங்காயத்தை எடுத்து அது மேலே போட்டாச்சு. ஸோ ஒரு வித்தியாசமாக செய்கிற மாண்டும் இது. எல்லா மாண்டும் தான், மெத்தட்ஸ் வேறு செய்கிறது. We call
call this type of manta Urama manta. Yeah, this one Tuguma manta. இது பேர் ஊராமா மான்ட்டுவான். ஏற்கனவே செஞ்சோம்ல அது துகுமா மான்ட்டுவான். ஸோ ஃபுல்லாக எடுத்து இப்படி போட்டு விட்டாங்க. இப்போ இதை உருட்ட வேண்டியதான் வேலை. ஆரம்பிச்சிட்டிங்களா? வாவ், தட்ஸ் ஈஸி. சறுக்குன்னு உருட்டியாச்சு. எதிர்பார்க்கவே இல்லைப்பா எவ்வளோ சீக்கிரம் உருட்டிடுவாங்கன்னு. அப்படியே அந்த அது என்ன துண்டை தூக்குனாங்க, மொத்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூட்டை பண்ணுறாங்க, மூடிட்டாங்க. மக்களே மான்டோ ரெடி ஆயிடுச்சு. ஹவு கேன் வி லிஃப்ட் இட்? நாலு பொடி உடஞ்சிருக்கு. இட்லி குண்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா. இனி எல்லோரும் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குங்க. அவ்வளோதான், இதான்ப்பா ரெடியான மான்டோ. பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக மாந்தே அவ்வளோதான் சொல்லணும். முட்டை முட்டையாக இருக்காங்க அங்கே. ஸ்பூன் வச்சு தூக்கி தூக்கி வச்சுன்னு இருக்காங்க. நல்லாயிருக்கு. அதோட அப்புறம் அது பேர் என்ன, பட்ரு. இஸ் தட் பட்டர் ரைட்? எஸ். வெண்ணெய் எடுத்து அங்கங்கே அப்படியே ஒட்டி விட்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்மெல் ஆர் டேஸ்ட்? Yes, it's a very nice butter. Natural butter. இயற்கையான பட்டரா. ஸோ நல்லா இருக்குமா? சாப்பிட வேண்டியதான் இனி. மக்களே மாட்டே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நசீபாக்கு ஓகே. இவங்க சாப்பிட்னு இருக்காங்க, இவன் ஒன்றும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை. How is it? நல்லா தான் இருக்குது போல். எல்லாம் மண்டையாட்டாங்க. நாசாலே? What is that? Tasty. ஒரு பீஸா அப்படியே தூக்கி அப்படியே வாயில் போடுவோம். கீழே கொட்டாமல் சாப்பிடணும். Salty, I don't know. My Who? mom is salty. she is being honest. ரொம்ப உப்பாக இருக்குன்னு குந்துசான் சொல்லியிருக்காங்க. Yes. ஏன்னா அவங்களுக்கு Little bit எக்ஸ்பீரியன்ஸ். salty, some of them. சில இது கொஞ்சம் உப்பு இருக்கா. Yeah, you like? May fin chakra ya? Kokanda. De? எனக்கு உப்பு இருக்கிற மாதிரி தெரில. என்ன அந்த ஜீரா வாசனை ரொம்ப அடிக்குது. ஆனால் நல்லா இருக்கு. ஹோம்மேட் கம்பேர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு தயிரில் இருந்தால் ஒன்றும் செமையாக இருக்கும். Ustaz, urmi sizlar chapdi. Urmiydi. Charchab yotib chiqib turadi seni. Ha, yozaveradi. குந்துசான் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. கேன் ஷி டெல் ரிவ்யூ ஹவ் இஸ் இட்? இட்ஸ் குட். மக்களே கடைசியில் மான்ட்டு இன்னொரு விதமாக செய்கிறோன்னுல, ஸோ அதை அப்படியே எடுத்து அது என்ன கிணத்துல போட்டு வேக வச்சிட்டாங்க. அதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு விதம் மான்ட்டு செய்கிறது. ஆனால் மொத்தமாக செய்கிறாங்க. You made it, right? Like kind of. Together with Mm-hmm. Melissa. Do you like what you made? You tried, maybe not. It's fine. Not for Siva. But Do you there's- like what you're eating? Phil, I don't like the bread, but I like the soup, you don't like the bread, it's bun. The bun. Do you guys have this term called bun in Europe? மக்களே வெளியே கிளம்பிட்டோம். ஷீஷான்ற ஒரு மேட்ரை பார்க்க போகிறோம். ஈரானில் பார்த்துருப்போம் இருக்குன்னு, பட் உஸ்பெகிஸ்தானில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்திருக்கோம். இது கரோக்கே கிளப் அப்படின்னா பாட்டு பாடி எல்லாம் என்ஜாய் பண்ணுற இடம். ஒரு கிளப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷீஷாவோட டிசைன் போட்டிருக்காங்க, தெரியுதா? பார்க்குற மாதிரி. ஜார்ஜி நம்ம கூட இருக்கான். Hello, my name is Georgie. What are you doing here? I dancing and singing. பையன் பாட்டு பாட டான்ஸ் ஆட வந்தான். ஏன்னா கரோக்கேன்ற ஒரு இடம், எல்லாம் பாட்டு பாடி என்ஜாய் You பண்ணுறது. sing or dance? ஐ டோன்ட் நோ Uzbek song. No, it's English song. இங்கிலீஷ் பாட்டு போடுவீங்களா? மேபி வி சிங். ஆனால் ஆள் யாரும் இல்லை, இப்போ நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். பையனுக்கு vlogger ஆகணும்னு ஆசைப்பா. Subscribe my Instagram. My Instagram name is Travel with Georgie. மக்களே உஸ்பெக் பாட்டு ஏதோ கேட்டுன்னு இருக்கோம். செமையாக போயின்னு இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்குது மியூசிக்கு. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஜெர்னிப்பா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி புது புது பாட்டெல்லாம் கேட்போம்.
ஒன்றும் புரியாது, பட் மியூசிக் நல்லாயிருக்கும். யம் யம் பம்பம் அப்படிதான் போயின்னு இருக்கு. மக்களே, ஷீஷா இங்கே வெளில இருக்குது. தலைவர் முட்டை விட போகிறாரு. தலைவர் முட்டை விடுறாரு. இவங்க ஷீஷா இந்த மாதிரி தான் டிசைனில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக பெருசாக இருக்குது. அதே மாதிரி தான் மேலே கறி வைக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் அழைக்கும். இந்த மாதிரி ஒரு மெட்டல் இதில் வச்சு இங்கே தான் முட்டை வருது. ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி, ஏன்னு தெரியல. பசங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். வேறு லெவலு. அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இப்போ சவுண்டு போடுது. அது குடு 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 குடுன்னு அவங்க இழுக்கும் போது இந்த கல் பழுக்குது, ஏன்னு தெரியல. ஸோ மாதிரி சவுண்டு வருது அவங்க ஸ்மோக்கை உள்ளே இழுக்கும் போது. Does it have a flavor? Yeah. The flavor is. It has like. looks like cherry. I smell kind of like mint something. ஷீஷா அவங்க இழுக்கும்போது புகை வெளில விடுவாங்களே, அதுலேயே நம்மளுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். ஒரு மாதிரி எனக்கு அந்த மின்ட்டு கொஞ்சம் அந்த இனிப்பான ஸ்ட்ராபெரி இருக்கும்ல, அதெல்லாம் வாசனையாக தெரியுது. Like little smoke came. Because I don't want to inhale too much. Yeah, it's true. மாஷா வந்து முட்டை விட ட்ரை பண்ண போகிறான். It's like infinity. முட்டை போயிட்டே இருக்கு. சாவே ஒரு முட்டை 10 முட்டை கிட்ட விட்டா. ஸ்மோக்கிங் என்னதான் நான் பண்ண மாட்டேனால அந்த முட்டைலாம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மியூசிஷியன் இன்னும் வாயில் முட்டை விட்டு வித்த கட்டுறாரு பயங்கரமா. There's a competition now. பா எவ்வளோ புகை. இவர் புகை விடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். நம்ம ராக்கெட் விடுற மாதிரி விட்டுனுக்காரு. இட்ஸ் லைக் ஹி ஹேஸ் அ பிக் ஃபேக்ட்ரி இன்சைட். உள்ள ஏதோ பெரிய என்ன சொல்ல பாதாளமே வச்சுருக்காரு போல். எல்லாம் ஒரு மாதிரி ராக்கெட் மாதிரி போகுது பாருங்களேன். எவ்வளோ புகைன்னு. தலைவர் மூக்கிலேருந்துலாம் புகை விடுறாருப்பா. இப்போ விடுவாருன்னு நினைக்கிறேன். இழுக்கிற இல்லை வாயில் மூக்கில் வாயில் மூக்கிலேருந்து மாற்றி மாற்றி விட்டுனுக்காரு. நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இன்னைக்கு. இவர் பாருங்களேன் ஒரு மாதிரி என்ன சொல்ல புகை விட்டு ஒரு ஏரியாவே ரெடி பண்ணுறாரு. எவ்வளோ புகை. மாஷா ஏதோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த சாங்? நேதல் பீட். அது என்ன வீடை பற்றின ஏதோ பாட்டான். இதெல்லாம் போடுறேன்ட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்கப்பா. நான் எதையும் ப்ரொமோட்லாம் பண்ணல. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோதான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்ல மரிஜுவானாவோட பாட்டுன்னு நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ பாட்டு. அந்த பொண்ணுக்கு தான் புரியும், ஏன்னா அவங்க மொழியில் இருக்கு. அவங்க ஒன்றும் புரியாது. மாஷா போட்ட பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியாது, ஆனால் அவளுக்கு பிடிச்ச பாட்டு போல். டஸ் இட் ஹேவ் டு டூ எனி திங் வித் வீட் அண்ட் நார்மல் சாங்? ஸ்மோக்கிங். இது ஆமாப்பா, அதிலே விட்ருக்கேன். ஸ்மோக்கிங் அவுட் ஆஃப் த விண்டோவா. ஸோ ஜன்னல் வழியாக புகை விடுவாங்களா அந்த பாட்டு. வாயில் வேற லெவல் பண்றோம். அந்த பொண்ணு வாயை பிரிக்கிறா பாக்க நம்ம டோப்பான ஆளு. சும்மா ட்ரை பண்றோம். இரும்பு
லைட் வாசனை அடிக்குது. ஸோ அப்பப்போ என்னன்னா வெளில ப்ளோ பண்ணுறாங்க. ப்ளோன்னா என்ன உள்ளுக்குள்ளேயே காற்று விட்றாங்க. அதனால் விசில் மாதிரி எல்லாம் வருது. ஒரு 10 வாட்டி உள்ளே இருந்துட்டு திரும்பி ஒரு வாட்டி வெளில விடுவாங்க. எதுக்காகன்னு தெரியாது. வெளில விடுறதுன்னா என்ன அந்த பைப்புக்குள்ளே ஊதுவாங்க. ஸோ அதுலேருந்து புகை வர இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி. மக்களே தலைவர் மூஞ்சிலேயே முட்டை விடுறாரு. செமையாக விடுறாரு. முட்டை ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் போல. வருது பார்த்தீங்களா நம்மளை நோக்கி. செமையாக வர்றாருப்பா முட்டை. தெரட்ட இந்த பொண்ணு அந்த முட்டையை இந்த முட்டை பிஸ்னஸை பார்க்குறதுக்குனே வரலாம் போல். செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. திரும்பி வருது பாருங்க. செம ஃபன்னாக இருக்குப்பா முட்டை வரும்போது. ஆனால் நீண்டு தலைவர் கடைசியாக முட்டை விடுவார். அதை பார்த்துட்டு இந்த முட்டைக்குனே வரலாம்ப்பா. செமையாக முட்டை விடுறாரு. இந்த முட்டைக்குள்ளே கை விடலாம். இந்த மாதிரி முட்டை விட்டுனுங்க. திடீர்னு முட்டை வரல என்னாச்சுன்னு தெரியல. கடைசியாக ஒரு வாட்டி மாசம் இழுத்துக்கிறா. இழுக்கிற இல்லை going to explode எல்லாம். எல்லாம் முட்டை விடுறாங்க. This one's cool. Okay, how does it go? Other way. Yeah. Okay. மக்களை கடைசியாக ஒரு எடுத்துக்கிறேன். Hey. Getting used to it. Yes. ஒரு மணி நேரம் இங்கே உள்ளே உட்காந்து முட்டை விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஆகிற செலவு வந்து 1 2 3, ஸோ 1,70,000. 14 euros. 170,000. Translated to euros always. I think it's around 14 euros. I think. 1,500 நினைக்கிறேன். should be like $20. Well, yeah. மக்களே நான் வந்து ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்ல முட்டையை உள்ளே ஸ்மோக் பண்ணேன். பேசிக்காக அந்த ஷீஷாவை நான் ஸ்மோக் பண்ணுற ஆள் கிடையாது. நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன். நான் சும்மா அந்த இதை ட்ரை பண்ணலான்ட்டு ஒரே ஒரு வாட்டி இழுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை. யாரும் நம்மளை கேட்குறேன். ஓ பாய். ஓ ஹி ஸ்டேஸ் ஹியர். நம்ம எங்கே உட்காரன்னு தெரியல. ஷீஷா இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன சொல்ல ஃபஸ்ட் டைமாக புகை இழுத்தேன்ல, ஒரு மாதிரி லைட்டாக நெஞ்செல்லாம் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் இருக்கும் போல். மாஷா என்ன சொன்னான்னா அது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். போப்போ அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அதனால தான் அதில் மாட்டிப்பாங்க அப்படின்றது. ஸோ உனக்கு எரிஞ்சது நல்ல விஷயந்தான், இனிமேல் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ இதை தாண்டினா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டு அடிக்ஷன் அதெல்லாம் நடக்கும். நான் சும்மா ஒரு வாட்டி நான் அதை இழுத்து அந்த முட்டை ஓடுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. மற்றபடி எனக்கு ஸ்மோக்கிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஸோ யாரும் இதை பெருசாக ட்ரை பண்ணாதீங்க. ஒன்றும் இது ஃபேன்சி ஸ்டெப்பு கெத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொக்க மேட்ரு. சும்மா ஒரு ஆசையில் இழுத்து விட்டது தான். ஏன்னா அதில் முட்டை புழுன்னு வந்துச்சா, நல்லா இருந்துச்சு டைம் பாஸாக. இந்த பொண்ணு பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஸோ யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங் பார்ட்னர். I'll never forget you in my life. அது ஃபஸ்ட்டு பார்ட்னர் இப்போ தம் அடிக்கிறதுல. இது ஆக்சுவலாக ஷீஷா தம்முன்னு கிடையாது. இது அதோட கொஞ்சம் லைட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, குட் நைட், பாய். இட் மீன்ஸ் ஷீஸ் அஃப்ரைட். அதில் வச்சு ஒரு மாதிரி ரவுண்டு பண்ணுறாங்க. அப்புறம் அதை எடுத்து உள்ளே சொல்லிடுறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க தெரியல. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். இதை தான் நம்ம துடாக்குள் லேக்கெலாம் போனோம்.